அண்ணன் சீமானால இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏ ஆக முடியல. அண்ணன் பேசுறாரு, நீங்க பேசுறீங்க. ஆனா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே. இப்போ மீடியாவுடைய பெர்செப்ஷன், மீடியாவுடைய ஒரு நரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபேக்டரா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படிதான் கருதுறேன். ஏன்னா மக்கள் கிட்ட செய்திகளை அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு விதம், மக்களை இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இன்னொரு விதம். சரி, தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெறலைங்கிறது ஒரு விதமான போற்றுகையில் நான் பார்க்கிறேன். அதிகாரம் இல்லை எங்க கிட்ட, ஆட்சி எங்க கிட்ட இல்லை. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் செய்து வந்த இத்தனை நலத்திட்டங்களையும், அதாவது எதுலையும் எதிர்பார்ப்பு இல்லாம, பனை விதைகள் நடுறதா இருக்கட்டும், மரச்செடிகள் நடுறதாக இருக்கட்டும், குருதி கொடை கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல பல தனித்தனி தொகுதிகள்ல சில தொகுதிகள்ல என்ன ஆகுது அப்படின்னா, இடர்பாடுள்ள கட்டுமானம் இல்லாத, இல்ல போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், இல்ல வீடுகளாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு போதிய வசதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக செய்யப்பட்டு வருது. எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நிற்போம், மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதனால நீங்க சொல்லுவது போல நாங்க இன்னும் வெற்றி பெறலையே, எம்எல்ஏ ஆகலையே அப்படின்னா, மக்கள் வாக்கு கொடுத்தா கட்டாயம் வெற்றி பெற போறோம். இங்க எந்த லூப் ஹோல்ஸும் மேனிபுலேஷன்ஸும் இல்லாம இருந்தது, எல்லாரும் தேர்தலை சமமாக நேர்மையாக சந்திக்கிறாங்க அப்படின்னா, நாங்க வெற்றி பெறாம வேற யார் வெற்றி பெறுவான்றத நீங்க சொல்லணும்.